எங்களுடைய பாதாளுக்கு மல்லிகை மல்லிகை கொங்கு வந்தால் சொல்லப்பட்டார். பலவிதமான மலர்களை கொண்டு வந்து தண்ணீரால் கழுகி கட்டியாரால் தொடர்ந்து என்ன பாதித்து வருகிறார். எப்படெல்லாம் வாழப்படும் தெரியுமா? அடிபடுத்தார் என்றும் சுகத்தோடு நம்மளுடைய அரமனையில் வந்திருப்பான். சுவாமி அப்படி இருந்த போதிலும் நான் என்னுடைய இருப்பிடத்திலே இருக்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மந்திரிமார்களை விட்டு என்னை அழைத்தீர்களே, அப்படியா? அடுத்த காரணம் என்ன? அப்படியா தெரிவிக்கின்றன. அப்படியாக இருந்தாலும் இதோ பொன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய என் தங்கியாகப்பட்டவா என்ன செய்தா? வெள்ளைக்கும்மனாக ஆட்சியாக வளர்த்து வந்தான். 70 அடி நீளம், 60 அடி அகலம். அந்த வெள்ளைக்கும்மனை இந்த பொன்னர் நாட்டிலே ஆண்டிருக்கக்கூடிய மடித்து விட்டார்கள். பொன்னர் சங்கர்கள். ஆமா, சரி. அவங்களை நாங்க பலியெடுக்க வேண்டும். அவங்களுடைய நாட்டில எப்படி என்ன என்று தெரியாம தான் உன்னை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டா அதுக்கு பலி பிறகுன்னு கூப்பிட்டோம். அப்படியா? ஆனால் நான் அங்கே சில காலம் வாழ்ந்து வந்தேன் இல்லையா? அப்படி வாழ்ந்து வரும்போது அங்கு இருப்பது யார் தெரியுமா? அதாவது பொன்னர் தங்கர், அர்க்காணி தங்கம், இப்படி சொல்லக்கூடிய மூன்று பேர்கள் தான் இருக்கிறார்கள். வேறு யாரும் கிடையாது. அண்ணன் தம்பிகள் 2 பேர். பொன்னர் தங்கர் இப்படி 2 பேர்கள் தான் இருக்கிறார்கள். ஆமா. அப்பொழுதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். சரி. அதனால நீங்க வந்து ராஜதந்திரமாக போன சண்டை செய்யலாங்கிற. ஆமா, அப்படியா? என் தங்கை வளர்த்த அந்த வெள்ளக்குமனை மடித்தான் அல்லவா? கதிரவன் உதைத்து மாலை முடிவுக்கு அல்ல அவனை நாங்கள் மடித்து விட்டே வருகிறோம்.
சரி ஆ, அப்படியே போய் வாருங்கள். சரி அப்படி நீங்கள் போவதாக இருந்தாலும் இருந்தா. ஆனால் எளிதிலே நீங்கள் அவர்களை வெல்ல முடியாது. முடியாது. ஆமா. சரி, எப்படி வெல்ல முடியும்? நீங்கள் 60 வீட்டு பங்காளிகள். ஆமா. 60 வீட்டு பங்காளிகளும் சென்றாலும் அந்த பொன்னர் சென்ற இடத்திலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஏன், என்ன காரணம்? அவர் தெய்வத்திலே சிறந்தவர். எங்களுக்கு வீரர் இருக்கிறது, எங்களுக்கு மட்டும் என்ன இல்லையா? இருக்குது. இருந்தாலும் அவர்களை உங்களால் ஜெயிக்க முடியாது. அவங்க செவிக்கணும்னா எப்படிதான் அவர்களை நாங்கள் மதிப்பது? அப்படிப்பட்ட அதாவது திறமைசாலிகள் அந்த பொன்னர் சங்கம். சரி, அப்படி இருக்க நீங்கள் ஏதோ தந்திரமாக சூழ்ச்சியாக செய்து அன்னவர்களை நீங்கள் வெற்றி பெற்றால் பெறலாம். கத்தியாலையோ கடப்பாறையாலோ அவங்களை சண்டை செஞ்சு நீ சொல்லிக்க முடியாது. ராஜதந்திரமாக சூழ்ச்சியாக செய்தால் அவங்க வெல்லலாம். ஆமா, அப்படின்னு சொல்றேன். தம்பி, அப்படி செய்தால்தான் உங்களால் முடியுமே தவிர இல்லையே சண்டையோ சமர்ப்போரோ செஞ்சா செவிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. சரி, தந்திரமாக அன்னவர்களை ஜெயிக்க வேண்டும். ஆமா, அதற்கு தகுந்த யோசனை பாருங்கள் நீங்கள். அப்படியா? ஆகட்டும். சரி, அப்படி ஆகட்டும். இந்த தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நாங்கள் சென்று வரலாம். அப்படி ராஜதந்திரமாக சொல்லி செய்யுங்கிறீங்கள, அதுக்கு நீயே தான் அதுக்கு வழி சொல்ல வேண்டும். ஏறின மரத்திலே தான் ஏறணும், இறங்கி ஆகணும். இந்த மரத்துல ஏறிவிட்டு தென்னை மரத்துல ஏறிவிட்டு பனை மரத்துல ஏற முடியும்? முடியாது இல்ல. இதுக்கு என்ன வழி? அந்த வழி நீயே சொன்னேன்னா தான் அதுக்கு தான் ஒண்ணு கூப்பிட்டு அழகா கேட்டோம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆனால் அந்த காலால இடத்திலே அந்த பொன்னியுள்ள நாட்களை நான் வாழ்ந்து வர வரைக்கும் அங்க இருந்து எனக்கு செல்வ செழிப்பே கிடையாது. எங்களுடைய நாட்டுக்கு வந்து இங்க வந்துதான் நான் செல்வ செழிப்போடு இருக்கிறல்ல, எங்களுக்கு இந்த ஆலோசனை கூட சொல்ல மாட்டியா? அவர்களை அங்க இருந்து பஞ்சத்தில் தானே வந்தா, இங்க வந்து சுகத்தோடு தானே வந்து வருகிறாங்க. அதனால அவங்களை கொள்வதாக இருந்தால் நாங்க என்ன செய்ய வேண்டும்? இப்படி செய்யலாமா? எப்படி இப்படி செய்யலாமா? எப்படி எங்க போயிட்டோம் மாதிரி வாடா, அப்ப பாரு ஆச்சரிய என்ன செய்யறாங்க. இப்படி செய்யலாமா? எப்படி இப்படி இப்படின்னு இருந்தா எப்படி செய்யறது? இப்படி செய்யலாமே. அப்படி வாடாடே மண்டியா ஒரு 20 கொடுக்க மறு 20 மலை போல் வளர இந்த கண்ணாடி மாரியம்மன் சன்னதி எப்படி வருடத்துக்கு ஒருங்கோங்கி வளர்கிறதோ அது போலவே வளர வேண்டும் என்று அம்மனுடைய அடிச்சுவடிகளை வணங்குகிறேன். சமர்ப்பணம். இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்ன எப்படி செய்யலாம்னு கேளு. ஆச்சாரியா, இப்படி செஞ்சா என்ன? உனக்கு நான் எத்தனை நாளைக்கு சொல்லி கொடுக்கறது? அப்படி செய்யக்கூடாது ஆச்சாரியா. நல்லா கையில எண்ணெய் போட்டுக்கா, நல்லா எழுப்பி கையில பிடிச்சிக்கா, குடு 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 முன்னாடி அப்படித்தான் செய்ய முடியும். ஆச்சரியிட்டு அந்த தான் சொல்லுவியா? அதுதான் சொல்லுவா. ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு அவன் காலு மேல போட்டு அடிக்காது. காலு மேல நிஜமா அடிக்காது. எந்திர அடிக்க மாட்டேன். அடிக்க சொன்னா உயிரை பண்ண அடிச்ச பிறகு அடி. யானை கேளு. ஆண்டி சொல்லுவான்டா, ஆண்டி சொல்லுவான். போச்சு தலையிலிருந்து கீழே வரைக்கும் உள்ள பார்த்து அவத்தான். என்ன எப்படி என்ன செய்யலாம்? அதற்கு ஒரே ஒரு யோசனை சொல்லு. அப்படி அன்னவர்கள் நீங்க ஜெயம் பெற வேண்டும் இருந்தா எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? என்ன கேட்டீங்களான்னு தரோம். என் தங்கையா, என் தங்கை மட்டும் அழுது சபதம் நிறைவேறணும். எனக்கு நம்ம நாட்டுல என்ன இல்ல பொன்பொருள் திறமை வேண்டும். எவ்வளவு திறமை கொடுப்பீர்கள்? எவ்வளவு வேணா சொல்லலாம், கொடுத்தாங்க. எவ்வளவு கேளுக்கிறே அவ்வளவு கொடுக்குற மாட்டாங்க. அவங்களை நம்ம கொல்லணும். அவங்கள பிரிச்சு அவங்கள மடிச்சு விட்டா நம்மளுக்கு என்ன இல்ல பொருள் இல்லையா, நகை இல்லையா, அதனால இவருக்கு என்ன தரலாம் தெரியுமா? என்ன கொடுக்கணும்? நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, எங்க அரமனையில பாதி. என் தங்கத்தை சொல்லிட்டா பண்ணி எல்லாமே வாங்கிக்கோ. எல்லாத்துலயுமே பாதி. நாட்டுல பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, சுகத்துல பாதி தர முடியாது. சுகத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆச்சாரியா அதுலயுமா பங்கு கேட்பாங்க, சுகத்துலயுமா? ஆச்சாரியா அங்க இருந்து பஞ்சத்துல வந்துக்கிறார், இங்க வந்து கொஞ்சம் உடம்பு தேறிட்டா அப்புறம் பாரு அக்னி மாதிரி மேலுக்கு துளக்க போட்டு ஆச்சாரி பொய்யா அரை பொய்யா. ஆமா, அது தெரியுமா உனக்கு? அது இப்படிதான் தெரியுது. சரி, அப்படி அன்னவர்கள் நீங்கள் ஜெயம் பெறுவதாக இருந்தாலும் ஆனால் நீங்க தான் பொன்பொருள் திறமை கொடுக்க எல்லாமே கொடுக்குறோமா? நாட்டுல பாதி, நகரத்துல எல்லாமே கொடுக்குறோம். இந்த பேச்சு கழிய மாட்டோம்.
சொல்லு இது சத்தியம். அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அண்ணன் பண்ணாலே போதும். உங்க அண்ணன் ஒருத்த பண்ணா போதும். அண்ணன் பண்ணா நீ பாத்துக்கிட்டு ஏய், ஏதா சத்தியம் ஆச்சாரிக்கு பாரு காலையில என்ன ஞாபகம் எடுத்து எந்த நேரம் வந்தாலும் எதுக்கு ஆளுக்குது அது எதுக்குன்னு தனி தனியா. அண்ணன் பண்ணனா போதுமா அப்ப தம்பி பண்ண கூடாதா? அப்படின்னு அவன் சொல்றான். இவனும் அதே நான் பண்றதுல நான் நிறுத்திட்டு விட்டுனா. கிணத்துல தண்ணி இல்லையா? அவர்களை ஜெயபெறுவதாக இருந்தால் ஒரே ஒரு சூழ்ச்சி. ஒரே ஒரு சூழ்ச்சி. எப்படி என்ன சூழ்ச்சி தெரியுமா? அதாவது நான் மரத்தால் ஒரு வல்லம் செய்யணும். சரி, மரத்தால் ஒரு வல்லம் செய்யணும். ஆமா, சோழ நாட்டை தேடி போகணும். ஆமா, சரி. எங்க போகணும்? சோழ நாட்டு. பொன்னிவள நாட்டை கடந்துதான் சோழ நாட்டுக்கு போகணும். சோழ நாட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது சரி விடு. அதற்கு மேல என்னுடைய தந்திரத்தை பார் எப்படி என்று. அப்படியா? என்ன செய்வியா ஏது செய்வியா எங்களுக்கு தெரியாது. ஆமா, அவங்கள கொண்டு 3 பேரும் பிரியணும், சாவணும், பொன்பொருள்லாம் வரணும். அப்படியா? ஆமா. சரி, அப்படியே ஆகட்டும். இதற்கு தகுந்த ஏற்பாடு நான் செய்கிறேன். சரி, நீங்கள் போய் பாருங்க. சரி. ஆனா அதுல பாதி தான். அப்படி இருந்தாலும் தங்கா இதோ என்னுடைய வேலத்தை பாராட்டி ஐயாவாகப்பட்ட என்னுடைய பெயர் கொண்ட விஜய் அவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார். காலையில விஜய் அவரு ஆச்சாரிக்கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லாத்துலயும் பாதி கொடுத்துருவோம். எல்லாமே பாதி கொடுப்போம். எல்லாத்துலயும் பாதியா? ஆமா. அவர் என்ன வேலை செஞ்சாலும் சரி பாதி கொடுத்துறீங்க. ஆமா. கேட்டாலும் பாதி, நகரத்துல பாதி, சொத்துல பாதி, சொகத்துல பாதி, சரி அம்மானத்துல பாதி. தங்கச்சி நாங்க யாழம் கொடுத்து பகுதியை அறுத்தா கொடுப்பாங்க. நீங்க கத்தி போட்டாரு. பிறந்த மத்தியானத்தில் பிறந்த மாட்டோம். ஆமா, விஜய் அவர்களோ அது மட்டுமல்ல, லட்சுமி அம்மா மாண்டு மடித்து விட்டதனால அவங்க மகள் ரஞ்சிதம் கொடுக்கப்பட்டது 50 ரூபாய். அவருக்கு குடும்பமாகப்பட்டது. அதுக்கு போல வேறுடைய தலைகளைத்து மூங்கில் போல் கிளைகளைத்து எந்த பகவானாலும் தங்க பகவாகி அந்த திருப்பதி திருவண்ணாமலை கோபுரம் எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோ அது போல அவர் குடும்பம் வளர வேண்டும். ராமஜெயம். ஆலோசனை சொல்லிக்கிறாரு. நீங்க போய் பாருங்க. போய் அருவமனையில உட்காருங்க போங்க. கேட்டா போய் இப்படி இவரிடத்திலே நாட்டுல பாதி நகரத்துல பாதி சொத்துல பாதி கொடுக்கறன்னு சொல்லிட்டாங்க. அதனால இதுக்கு நாம ஒரு சூழ்ச்சி செய்யணும். சூழ்ச்சின்னா எப்படி? அதுதான் எப்படி என்னன்னு சொல்லி போய் அம்மா உங்களுக்கு அடிக்கடி வருமே. என்ன பிரியா? இல்லப்பா, உனக்கு யோசனை அடிக்கடி வருமே. யோசனை சாமி, என் யோசனையெல்லாம் கேட்க கூடாது சாமி. என் யோசனையை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க கோடியா வாழ்வாங்க, கோடியா வாழ்றவங்க குப்பைக்கு போயிடுவாங்க. என் யோசனை விடு, உன் யோசனையே பெரிய யோசனை சொல்லிச்சாமி. வந்துருச்சா? ஓ, அந்த பிளாட் கட்டி விட்டுக்கிறாங்க. போய் உட்காந்து சூத்தடிச்சு போட்டப்போ என்ன அதுக்கு தகுந்த யோசனை வந்திருக்குன்னு சொன்னேன். சரி. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அவரது பொன்னர் சங்கர அதாவது ஜெயிக்கணும். அவங்கள 2 பேர்த்தையும் பிரிக்கணும். அவங்கள பிரிச்சாதான் அவங்கள நாம ஜெயம் பெற முடியும். ஆமா, ஒட்டுக்கா இருந்தா ஜெயம் பெற முடியாது. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் சொல்றேன். ஆல்ரெடி அதாவது சரி, என்னுடைய சூழ்ச்சி எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது மாவலியால் கட்ட வெட்டணும். மாவலியால் கட்டை வெட்டி, ஆமா, அந்த மரத்தாலே மரத்தால ஒரு வல்லம் செய்யணும். மாவலி ஒரு
ஒரு வல்லமாக செய்யணும். ஆமா. அப்படி மாவளையா கட்ட வெட்டி மரத்தால அந்த வல்லம் செய்து அதற்கு தங்க முலாம் பூசணும். தங்கம் பூசி தங்க முலாம் பூசி பொன்னிவள நாட்டை தேடி போகணும். ஆமா, அங்க போட்டுக்கலாம். அதனால இப்ப என்ன செய்யணும்? போய் உடனடியா மாவளையா கட்ட வெட்டி உடனே அந்த வல்லம் செய்யணும். ஆமா, அந்த வல்லத்தை எடுத்து எங்கே போக வேண்டும்? எங்கே? சோழ நாட்டை தேடி போற மாதிரி பொன்னிவள நாட்டின் வழியாக போகணும். அந்த நாட்டு வழியா போகணும், சோழ நாட்டுக்கு போற மாதிரி. ஆமா, சரி. அதனால உடனே வா, மாவளையா கட்ட வெட்டி ஆகட்டும். வல்லம் செய்வோம். மரத்தை வெட்டி பாத்தியா? அந்த மரத்தால மாவளைய கட்டையினால இப்படி வல்லம் செய்து விட்டோம். வல்லம் செஞ்சாச்சு. ஆமா, இதற்கு என்ன செய்யணும்? இதற்கு இது மேல தங்க முலாம் பூசணும். ஆமா, தங்க முலாம் பூசி பாக்குறதுக்கு தங்க மாதிரியே, பார்ப்பதற்கு தங்க மாதிரியே தங்கத்தை போட்டு இருக்க வேண்டும். சாமி, உள்ள இருக்கிறது மரம்னு யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் சாமி. அடாத மாலை அடிச்சாலும் ஓலக்கட்டை எடுத்து தலைமாலை போய் விட்டுக்கிட்டு ஒரு 2 வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். 2 வீட்டுக்கு சொல்லுது, அது மட்டும் போகாதா? யாருக்கும் தெரியக்கூடாது. இதுல உடனே போய் பட்டறையில வைத்து தங்க முலாம் பூச வேண்டும். பூசி பொன்னிவள நாட்டை தேடி போக வேண்டும். போய் தங்க முலாம் பூசலாம். உள்ளே போருங்க. ஆச்சரியப்பட்டவர், அதாவது மாவலி மரம் வெட்டி வல்லம் செய்து வெள்ளி, அதாவது தங்கமலம் பூசி பொன்னிவள நாடை தேடி செல்ல, அதே பொன்னிவள நாட்டை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய பெரியண்ணன் வருகிறார். அவரால் மற்ற விஷயம் அறிகிறார்.